அண்ணனோட பெரிய பலமே ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை படம் பிடிக்கிறது தான். இந்த படத்தில் அதை மிக மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு படம். வாழ்க்கை வந்து எல்லாரையும் ஏற்றுக்கிறது, எல்லாத்தையும் மன்னிக்கிறது, ஒரு முடிவு நோக்கி போகிற வாழ்க்கை. இதில் வந்து மனுஷங்களை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட, ஒரு நல்ல சிந்தனையோடு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏகன் அறிமுகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு தம்பி. என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மொத்த டீமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்னோட பெஸ்ட்டு விஷஸ். ஒரு இயல்பான மனிதர்களுடைய ஒரு இயல்பான வாழ்க்கை எல்லாரும் பார்க்கணும். நான் ரொம்ப சின்ன தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும்போதுலேருந்து அப்போலேருந்து எனக்கு சில டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு டைரக்டர் வந்து சீனு ராமசாமி சார். அவங்களோட அந்த படம் தர்மதுரை நான் ரொம்ப ஏர்லி பார்த்துட்டு, ஸோ ரொம்ப ரசிச்சுட்டே இருப்பேன் சில டைரக்டர்ஸோட ஒர்க்கு. அண்ட் நம்மளுக்கு ஒரு கனவில் இருக்கோம், சரி ஓகே ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணோம். சடன்லி ஒரு நாள் வந்து அந்த மாதிரி நாள் தான் எனக்கு அமைஞ்சிடுச்சு. இந்த படம் கோழிப்பனை செல்லதுரை நாளைக்கு தியேட்டர்ஸில் இருக்கும் அண்ட் நாளைக்கு ரிலீஸ். ஆக்சுவலி நீங்களாம் எல்லாம் போய் இந்த படம் பாருங்க. அவங்களுக்கு சீனு சாருக்கு ஒரு செப்ரேட் ஃபேன் பேஸ் இருக்குது ஆப்வியஸ்லி. ஏன்னா அவங்களோட மேக்கிங், அவங்களோட படம் எடுத்துக்கிறதுக்கு விதம் எல்லாத்தையும் ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த படம் ஜெயிச்சு விடுவீங்க. அண்ட் இங்கே இந்த படமில் இருக்கிறதே ஒரு கேரக்டர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏகன், சிவா, பிரிகிடா அண்ட் எவ்ரிபடி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லா கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க ஒரு கேரக்டர்ஸு. ஸோ நாளைக்கிலேருந்து இந்த படம் தியேட்டர்ஸில் இருக்கும், நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அண்ட் இந்த படம் ஜெயிச்சு விடுங்க. வணக்கம். இப்போ தான் சீனு ராமசாமி சாரினுடைய கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தை பார்த்தேன். உணர்வுபூர்வமான வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அன்பு எந்தளவு முக்கியம், வாழ்க்கையில் மன்னிக்கிறது எந்தளவு முக்கியம், இந்த வாழ்க்கையினுடைய புரிதல்கள் என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பற்றி ஒரு ரொம்ப அன்பான ஒரு படத்தை நம்மளுக்கு சீனு ராமசாமி சார் தந்திருக்காரு. அவருடைய படங்களை என்றைக்குமே வந்து ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதைகள் ரொம்ப அருமையாக ஒரு சொல்லுவாங்க, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. உணர்வுபூர்வமாக ரொம்ப அருமையான ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காரு. ரகுநந்தனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், பாடல்கள், ஏகன் அப்படின்ற ஒரு புது நாயகன் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு சாரினுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக ஒரு படத்தை பார்த்து முடிக்கும்போது நம்ம ஒரு அன்பான ஒரு எபிசோடு பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி அன்பான மக்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பை உருவாக்குற ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. சீனு ராமசாமி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நீங்கள் திரையரங்களை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியும் நடக்கலாம். அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கும். நல்ல ஒரு படம், திரையரங்களை பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். பணம் இருக்கிறவன்லாம் பெரிய ஆள் இல்லை, பாசமும் அன்பும் எவனுக்கு அதிகமாக இருக்கோ அவன்தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன்னு சொல்லுகிற ஒரு உன்னதமான படைப்பு கோழிப்பண்ணை செல்லதுரை. ஒரு உயிர் இன்னொரு மனித உயிர் மேலே காட்டுற பரிசுத்தமான பேரன்பு தான் மானுடத்தின் ஆகப்பெரும் மகுடம் அப்படிங்கிறத நிரம்பி வழிய சொல்லுது கோழிப்பண்ணை செல்லதுரை. இந்த படைப்பை தயாரித்த எனது நண்பர் அருளானந்து அவர்களுடைய மகன், என்னுடைய மகனுடைய நண்பன். முதல் படத்தில் ரொம்ப அற்புதமாக ஒப்பனை இல்லாமல் ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுபோல் எனது மனம் நெருங்கிய நண்பர் சீனு ராமசாமி அவர்களுடைய ஒவ்வொரு படைப்பும், தர்மதுரையாக இருக்கட்டும், தென்மேற்கு பருவக்காட்டாக இருக்கட்டும், மானுடத்தை கட்டி காப்பாற்றுற படைப்பாக மட்டுமே ஒரு பனைமரத்தை போல அதனுடைய வேர்லேருந்து அதனுடைய எல்லா பாகமும் எப்படி ஒரு மரம் உலகத்தில் கற்பகத்தருங்கிறது பனைக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. எல்லாமே மருத்துவமாகவும் மனித உலகத்துக்கும் பயன்படுகிற அந்த மரத்தை போல அவருடைய எல்லா படைப்புகளும் மானுடம் பேசுது. இந்த படைப்பில் நடித்த சகோதரன் யோகி பாபா இருக்கட்டும், பிரியடாவாக இருக்கட்டும், அல்லது இந்த படைப்பில் பங்கு பெற்ற எல்லா கலைஞர்களும், ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, நடன இயக்குனர் சகோதரர் நோபல், இப்படி எல்லாருமே
ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. இந்த படைப்பு குடும்பத்தோடு பார்க்குற படம்னு எல்லாரும் சொல்லுவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க. உண்மையிலேயே குடும்பத்தோடு போய் பார்த்து மனம் நெகிழ நெகிழ, இதயத்தில் ஈரம் கசிய கசிய, மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் கண் வழியாக கொப்பளித்து வெளியே வர ஒரு உன்னதமான படைப்பாக இந்த படைப்பை நான் பார்த்துருக்கேன். நீங்களும் பாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு 40 வருஷம் கிராமத்தை விட்டு சென்னைக்கு வந்துட்டு திருப்பி ஒரு மாரியம்மன் கோயிலுக்கும் திரௌபதி அம்மன் கோயிலுக்கும் படித்த பள்ளிக்கூடத்துக்கும் அப்பா அம்மாவோட இருந்தவங்கள பார்க்குற அந்த உணர்வை அப்படியே அழிச்சிட்டு போயிட்டார் அவர். தேனி, போடி, அந்த வராக நதி, அறிவு இருந்தால் போகாது, இதயத்தில் ஈரம் இருக்கணும்னு சொல்கிறாரு. இந்த 2024 எதெல்லாம் குறைஞ்சிருக்கோ, மானுடம், மனிதநேயம், பண்பாடு, அதையெல்லாம் ஃப்ரேம் எடுத்திருக்காரு. பல இடங்கள் உண்மையிலே அழ வச்சிருக்காரு. ராமானுஜர் சொன்னார், உயிர்களில் பேதம் இல்லைன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இதயத்தில் ஈரம் இருக்கணும். அந்த இதயத்தில் ஈரம் இன்றைக்கு ஒரு சீன் தப்பான சீன் கிடையாது. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே அவர் ஒரு மானுடத்தை, மனித நேயத்தை, ஒரு அன்பை அந்த கேப்சூலாக கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையிலேயே நண்பர் சகோதரர் மணிகண்டன் சொல்கிற மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும். எதையெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோமோ, எதையெல்லாம் நம்ம இழந்துட்டோமோ, அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான படம். பொதுவாக நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நண்பர்கள் நல்ல உச்சத்துக்கு போனால் டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் இங்கே டிஃபன் இல்லாமல் ஒரு பெரிய விருந்தே கொடுத்துருக்காரு என்னுடைய அருமை சகோதரர் சீனு ராமசாமி சார். பொதுவாக எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. படிப்பும், படம் பார்க்குறது, கதை கேட்குறது. நாங்கள் ஒரு சிலப்பதிகாரம் படிக்கிறோம், கம்பராமாயணம் படிக்கிறோம், ஷேக்ஸ்பியர், செல்லி எல்லாம் படிக்கிறோம். ஆனாலும் வள்ளுவனுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது. 2 அடி தான். அந்த மாதிரி இந்த சீனு ராமசாமி சார் படத்தில் வள்ளுவனுடைய 2 அடி மாதிரி 2 அடியில் ஒரு ஆள் படம் ஃபுல்லாக பேச வச்சுட்டார் பாருங்க. அதுக்கு தனி பாராட்டு. அது மாதிரி அந்த கதாநாயகியாக அந்த கறிக்கடைக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய பொன்னினுடைய உடல் அசைவு மொழிகள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதை தாண்டி கதாநாயகன் ஒரு தமிழனுக்கே உரிய பண்பாடோடு எடுத்து சென்ற விதம், இது எல்லாத்தையும் தாண்டி அரசு மருத்துவமனை அப்படின்னாலே நம்ம கிண்டல், கேலி இதுதான் பேசுவோம். அதில் செய்யக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலையும் அன்னை தெரசாவையும் முத்துலட்சுமி ரெட்டியையும் நம்ம நினைக்கிறோமே தவிர அரசு மருத்துவர்களையோ இல்லை செவிலியரையோ நம்ம பாராட்டுறதில்ல. ஒரு வரியில் வச்சுட்டாரு, இது அரசு மருத்துவமனைக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற விஷயம். அது மாதிரி படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப நாள் கழித்து தமிழ் சமூகம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய உண்மையான ஒரு ஆரோக்கியமான தமிழ் சினிமா. சீனு ராமசாமி அவர்களுடைய படைப்பு மட்டும் இல்லாமல் பின்னணி இசைக்கலைஞர்கள், ஒளிப்பதிவு, இப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் வானவில்ல பார்த்தா ஒரு வண்ணம் தோன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே பல எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றி இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. சீனு ராமசாமி சாருக்கும் இந்த படக்குழுவினருக்கும் நடித்த எல்லோருக்கும் மகிழ்ச்சி. நான் ரொம்ப இறை நம்பிக்கை மிக்கவன். இன்னும் நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன்.